காஷ்மீர் முழுவதும் இந்தியாவுக்கே. பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி கொடுத்த அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசி வந்த பாகிஸ்தான் பிரதமருக்கு அமெரிக்கா பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்தியாவுடன் அமெரிக்கா கை கொடுத்த மறுநாளே இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பது உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததால் கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு 25 விழுக்காடு வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். இதனை பொருட்படுத்தாத இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மீண்டும் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததால் கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதித்தார் டிரம்ப். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக மோதல் வெடித்தது மட்டுமின்றி உறவிலும் விரிசல் ஏற்பட்டது. மறுபக்கம் இரு நாட்டுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இந்நிலையில் நேற்று இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இரு நாடுகளும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டன. குறிப்பாக இந்திய வரைபடத்துடன் கூடிய அறிக்கை வெளியானது. இந்த வரைபடம்தான் பாகிஸ்தானை அதிர வைத்திருக்கிறது. முழு காஷ்மீர் பகுதியும் இந்தியாவுக்கு சொந்தம் என்றும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் ஜம்மு காஷ்மீர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள பல்வேறு வரைபடங்கள் பாகிஸ்தானுக்கு சாதகமாகவே இருந்தன. இதற்கு இந்தியா தொடர்ந்து எதிர்ப்பும் தெரிவித்தது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா இந்தியாவின் கேள்விக்கு செவிசாய்க்கவில்லை. பல ஆண்டுகளாக இதே நிலைதான் நீடித்து வருகிறது. தற்போது இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதியும் சீனா ஆக்கிரமிப்பில் உள்ள அக்சஸின் பகுதியும் இந்திய நிலப்பரப்பு பகுதிகளாகவே அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசி வந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கும் அந்நாட்டு ராணுவ தளபதி அசிம் முனீருக்கும் இந்த வரைபடம் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது.